சாப்பிட்டீங்களா சாப்பிடலனா சாப்பிட்டத நம்ம வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிசியும் உளுந்தும் கலந்து நீங்க வந்து வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சோன்னா ஒன்றா ஆட்டி எடுத்துடலாம். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடலான்றதுக்காக தான் கொஞ்சம் டிலேவாக போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி அரிசியும் பருப்பும் ஒன்றா ஊற வச்சு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் பயன்படுத்தி இட்லி ஊற்றும் போது 2 நாளைக்கு தான் இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை தான் ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி இது மாதிரி அளக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ அந்த கிளாஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 4 அளக்கு அளவுக்கு அரிசி வந்து அளந்துக்கிறேன். ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் அளந்துக்கிறேன். பச்சரிசி சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா எங்கள் ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசி தான். இந்த தடவை ரேஷனில் சூப்பராகவே அரிசி கிடச்சிச்சு. ஒரு சில டைம் நல்லாயிருக்கும், ஒரு சில சமயம் தான் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரிசி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த அரிசியில் தான் வந்துட்டு நான் வந்து அரிசியும் பருப்பும் ஒன்றா கலந்து உளுந்த பருப்பும் அரிசியும் சேர்த்து நான் ஊற வைக்க போகிறேன். இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி, சரிங்களா? பச்சரிசி இன்றைக்கி சேர்க்காம தான் சேர்ப்போம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பச்சரிசி சேர்க்காமல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ஒரு 4 அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே வந்து உளுந்து சேர்த்து நம்ம உடனே வந்து கலைஞ்சிடக்கூடாது. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் மட்டும் நான் காமிச்சிட்றேன். 4 அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா? ஒரு அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கலந்து வச்சுருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ஒன்றா ஊற வச்சு நம்ம செய்யக்கூடிய மெஷர்மெண்ட்க்கு கண்டிப்பாக உளுந்தம்பருப்பு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அளவுக்கு 4க்கு 1 வந்து கண்டிப்பாக உளுந்து சேர்த்தே ஆகணும். இந்த மெஷர்மெண்ட் வந்து மிக்சியில் நம்ம அரைக்கிறோம்ல அதுக்குமே சரியாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து மிக்சியில் வந்து ஒன்றா அரிசி பருப்பு ஒன்றா ஊற வச்சு செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதே வந்துட்டு தனித்தனியாக அரைக்கிறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து ஒரு 6-7 தடவை வரைக்கும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிளான்ஸ்க்கு இல்லைனா மாடுக்கு அது மாதிரி ஊற்றிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா உளுந்து ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் களைஞ்சி தண்ணியை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை மட்டும் தண்ணி களைஞ்சி ஊற்றினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிட போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கழுவக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறப்ப தான் ஒரே ஒரு தடவை கழுவணும், சரிங்களா? அந்த தண்ணியும் நான் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி பயன்படுத்தினால 4 அளக்கு அரிசிக்கு வந்து 1 அளக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் நல்லரிசி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 2 அளக்கு அளவுக்கு நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் சரியாக இருக்கும். மினிமம் 1 அளக்கு சேர்த்து பாருங்கள். சப்போஸ் சரியாக வரலைன்னா நீங்கள் வந்து இன்னொரு 1/2 அளக்கு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரேஷன் அரிசி அப்படின்றனால 4:1 அந்த மெஷர்மெண்ட்டில் நான் இன்றைக்கி கலந்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து அரிசி வந்து 5 மணி நேரம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அரிசியையும் பருப்பையும் சேர்த்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். நம்ம தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கும்போது இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், உளுந்துக்கு ஊற வைக்கிற தண்ணியை. பட் நம்ம ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கனால அந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கனால அந்த தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. வேறு புது தண்ணி தான் நீங்கள் ஊற்றி அரைக்கணும். ஊற வைக்கும்போது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கழுவும் போது உப்பு தண்ணியாக இருந்தால் பரவாயில்லை. இதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது நல்ல தண்ணி சேர்த்து அரைங்க. உங்களுக்கு காவேரி வாட்டர், கார்ப்பரேஷன் வாட்டர் இது மாதிரி கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா மழை தண்ணி கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, பெஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு நல்ல தண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டாச்சு. நல்லா அரைப்பட்டுருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு அரைஞ்சு நம்ம வெளியில் எடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி ஓட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசியும் பருப்பும் ஒன்றா அரைஞ்சிட்ருக்கனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் தண்ணி வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இப்போ மாவு நல்லா அரைப்பட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கையில் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த அரிசியோட எந்த நிறநறுப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்து நம்ம மாவு வலிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், கையில் தேய்ச்சோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கணும்.
அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டிமாவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டிமாக இருந்துச்சுனாலும் கரைக்க போகிறப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட கரைச்சிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையுமே நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் கிரைண்டர்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர்லேருந்து மாவு எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஷிவானி வந்து நான் கழுவுறேன் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி கழுவிட்டுருக்கா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டரில் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஓட விட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. இதுக்காக தனியாக ஒரு ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு சுற்றிலும் நம்ம இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். இந்த கிரைண்டர் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸி தான். தண்ணி ஊற்றிட்டு சுவிட்ச் போட்டு ஓட விட்டோன்னே ஈஸியாக கழுவிடலாம். இது மாதிரி எல்லா சைடும் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போது அந்த கழுவுன தண்ணி எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கிளாத் நல்ல காட்டன் கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கிரைண்டர் க்ளீன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம மாவு போய் பார்க்கலாம். அரிசியும் பருப்பையும் உளுந்தம்பருப்பு அரிசி இருக்கு இல்லையா, ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைச்ச மாவுக்கு வந்து நீங்கள் கிரைண்டர் ஓடும்போது நீங்கள் உப்பெல்லாம் போட்டு அரைச்சிடக்கூடாது. தனியாக எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு தான் நீங்கள் உப்பு போட்டு கரைக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா புளிச்சு வரும். உப்பு போட்டு நல்லா கைகளை உள்ள வரைக்கும் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவோட உப்பு நல்லா சேர்ந்து வரும். ஏன்னா நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்கோம். கல்லுப்பு சேர்த்து நம்ம மாவு கரைச்சா தான் நல்லதும் கூட. தூளுப்பு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து உள்ள வரைக்கும் கையை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பக்கம் வந்து உப்பு பிடிக்காமல் அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா இது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை. நீங்கள் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கரிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புளிச்சதுக்கப்புறம் மாவுக்கு உப்பு சரியாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புளிச்சதுக்கப்புறம் ரொம்ப இட்லி சப்புன்னு இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி ஃபர்மெண்ட் ஆகி வரதுமே கரெக்டாக இருக்காது. நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகலை அப்படின்னா இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு மார்னிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட வந்து 12 hours வரைக்கும் நல்லா புளிக்க வச்சாச்சு. ஓவர் நைட் அப்படியே நான் வச்சுட்டேன். இப்போ மார்னிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ரேஷன் அரிசி சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்தனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புளிச்சு வந்திருக்கு. ஃபுல்லாகவே நல்லா மேலே மாவு எழுந்து நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. கரைக்கும் போது எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கெட்டியமாக எனக்கு தெரியுது. ரொம்ப வந்து கெட்டியமாக இருக்கும்போது நீங்கள் இட்லி வார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கலக்கிக்க போகிறேன். நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்ம தனித்தனியாக மாவு அரைக்கிறோம்ல அரிசிக்கும் உளுந்துக்கும், அது மாதிரி நம்ம அரைக்கும்போது ரொம்ப வந்து அடித்து கலக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட்லி வந்து ப்ளஃபியாக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நல்லாவே ஏர் பபிள்ஸோடு தான் நமக்கு ஃபர்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்றனால கொஞ்சம் ஓரளவுக்கு கலக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கலக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகிருக்காது, நிறையவே ஏர் பபிள்ஸ் அதில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தாராளமாக இட்லிக்கான கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்துட்டு கூட நீங்கள் இட்லி ஊற்றுங்க. இல்லைனா நீங்கள் கரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி மாதிரி உப்பு போட்டு கரைப்போம் இல்லையா, அப்போவே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் காலையில் நீங்கள் இட்லி வறுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அங்கங்கே ஏர் பபிள்ஸ் நல்லா தெரியுதுன்னு உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நல்லாவே ஏர் பபிள்ஸ் தெரியுது. அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி வார்த்துற வேண்டியதான். இட்லி தட்டில் துணி போட்டுட்டு தண்ணி நல்ல சதும்பாக இருக்க மாதிரி துணியில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி வச்சுக்கலாம். மேலே தட்டில் இட்லி வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் இட்லிலாம் எந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். எல்லாமே அப்படியே ஓப்பன் ஆகி ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ஒரு குச்சி விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளியராக வந்திருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக சுற்றிலும் தெளிச்சுட்டு நம்ம வேறு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றும் போது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதை திருப்பி போட்டு மெதுவாக எடுங்க. இப்போது துணியில் இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்க அப்படின்னா துணியில் சுத்தமாகவே ஒட்டாமல் வரும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான இட்லி வந்து அரிசியும் உளுந்தம்பருப்பு ஒன்றா சேர்த்து அரைச்ச இட்லி ரெடி ஆயாச்சு. நல்ல சாஃப்டாக நல்ல ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஓகே, இப்போ இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் அமுத்தும் போதே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அரிசி வந்து நாங்கள் எப்படி சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இட்லிக்கு அப்படின்னு. ஒரு அரிசி எடுத்து நம்ம வாயில் பல்ல கடித்தோம் அப்படின்னா ஒட்டுச்சு அப்படின்னா அந்த அரிசி நல்லா இருக்காது. ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அது மாதிரி தான் இட்லிக்கு வந்து அது நல்ல அரிசி, கடையில் வாங்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷனில் கிடைக்கக்கூடிய அந்த அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அது மாதிரி தான் சூஸ் பண்ணி வாங்கணும். குண்டரிசிக்கும் நெட்டரிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குண்டரிசி பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அதே நெட்டரிசி வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி இட்லி நல்லா வருமா வராதா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருந்துச்சுன்னு. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒட்டக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை, தேங்க்யூ.